தை மாத பௌர்ணமியையொட்டி அண்ணாமலையார் கோயிலில் கிரிவலம் முடித்த பக்தர்கள் சொந்த ஊர் திரும்புவதற்காக ரயில் நிலையத்தில் குவிந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் திருவண்ணாமலையில் தரிசிக்க குவிந்து வருகின்றனர். அந்த வகையில் தை மாத பௌர்ணமியையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் விடிய விடிய கிரிவலம் மேற்கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வருகை தரும் பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகளும் சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட்டன. இந்நிலையில் பக்தர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் குவிந்தனர். இதனால் ரயில் நிலையம் முழுவதும் பக்தர்களின் கூட்டம் நிரம்பி வழிந்தது. ஏராளமானோர் ரயில்களில் முண்டியடித்துக் கொண்டு ஏற முயன்றதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தன்று ரயில்களில் கூட்டம் அலைமோதுவது வழக்கமாகி உள்ளதால் பக்தர்களின் வசதிக்காக கூடுதல் ரயில்களை இயக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் சார்பில் சமயபுரம் மாரியம்மனுக்கு சீர்வரிசை வழங்கும் நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது. தைப்பூசத்தன்று தீர்த்தவாரிக்கு கொள்ளிடம் ஆற்றுக்கு வரும் மாரியம்மனுக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் பட்டுப்புடவை, வளையல்கள், மாலைகள் உள்ளிட்ட மங்களப் பொருட்கள் சீர்வரிசையாக வழங்கப்பட்டு வருகிறது. இதையொட்டி சமயபுரம் மாரியம்மன் கோயில் இணை ஆணையர் உள்ளிட்டோரிடம் சீர்வரிசை பொருட்களை வழங்கினர். அப்போது அலங்கார பந்தலில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். கன்னியாகுமரி அருகே தேவாலய பணிகள் தொடர்பாக இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. மேல ஆசாரிப்பள்ளம் பகுதியில் புனித மைக்கேல் அதிதூதர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் பங்கு தந்தை பண மோசடியில் ஈடுபடுவதாகவும் பிரிவினையை தூண்டி வருவதாகவும் ஒரு தரப்பினர் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் ஆலயத்தின் முன்பகுதியில் புதிய பீடத்துடன் கூடிய சிலுவை அமைப்பதற்காக பழைய கட்டுமானத்தை அகற்ற பங்கு தந்தை தலைமையிலான நிர்வாகிகள் முயன்றுள்ளனர். இதனை மற்றொரு தரப்பினர் தடுத்து நிறுத்தவே இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து ஒருவரை ஒருவர் தாக்க முயன்றனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் இரு தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தினர். பிப்ரவரி 13ஆம் தேதி முதல் விதிப்படி வேலை போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் அறிவித்துள்ளது. அதீத பணி அழுத்த சூழலுக்கு எதிராகவும் நிலுவையில் உள்ள கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் விதிப்படி வேலை போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் கூறியுள்ளது. இதன்படி பிப்ரவரி 13ஆம் தேதி முதல் வருவாய்த்துறையினர் அரசு நிர்ணயித்துள்ள நேரத்தில் மட்டுமே பணியாற்றுவார்கள் என தெரிவித்துள்ளது. விடுமுறை நாட்களில் நடைபெறக்கூடிய அரசு விழாக்கள், கள ஆய்வுகள் உள்ளிட்டவை புறக்கணிக்கப்படும் எனவும் வரும் 18ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் நடைபெறும் எனவும் அச்சங்கம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பாலியல் குற்றங்களுக்கு அரபு நாடுகளில் விதிக்கப்படுவது போல் கடுமையான தண்டனைகள் விதிக்கப்பட வேண்டும் என ட்ரம்ஸ் இசைக்கலைஞர் சிவமணி கூறியுள்ளார். தைப்பூசத்தையொட்டி தஞ்சை பெருவுடையார் கோயிலில் அவர் தரிசனம் மேற்கொண்டார். பின்னர் பேட்டியளித்த அவர் குழந்தைகளுக்கு செல்போனை கொடுக்க வேண்டாம் என பெற்றோர்களை வலியுறுத்தினார். எல்லாருக்கும் நான் ஒரு வேண்டுகோள், பேரண்ட்ஸுங்களுக்கு ஸ்பெஷலாக குழந்தைங்களுக்கு மொபைல் கொடுத்து கெடுக்காதீங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட மொபைலை கொடுத்துட்டு நீங்கள் பாட்டு ஃப்ரீயாக இருக்கிறீங்கன்னு நினச்சிக்கிறீங்க. ஆனால் அவங்க லைஃப் வந்து ரொம்ப இதுவாகுது. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துங்க. என்னுடைய ஸ்மால் வேண்டுகோள், அன்பான வேண்டுகோள். அந்த மாதிரி வரணுன்னா இவங்களுக்கு நம்ம அரபு நாட்டு இது தான் அவங்கள கடைப்பிடிச்சி அங்கேயே ஒதுங்கினா அவனுங்கள கடுமையான தண்டனை கொடுத்தா தான் அவங்களுக்கு ஒரு பயம், ஒரு இது வரும். குழந்தைங்க ஆமாம், அவேர்னஸ் குழந்தைங்கள்கிட்ட அந்த பெற்றோர்கள் அந்த அவேர்னஸ் அவங்ககிட்ட சொல்லணும். திருமலை நாயக்கரின் 442வது பிறந்த நாளையொட்டி மதுரை திருமலை நாயக்கர் மஹாலில் உள்ள அவரது உருவச்சிலைக்கு மாநில அரசு சார்பில் அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் பேருந்து நிலையம் முன்பு உள்ள திருமலை நாயக்கர் சிலைக்கு இளைஞர்கள் தேவராட்டம் ஆடியபடி ஊர்வலமாக வந்து மரியாதை செலுத்தினர். பாப்பமாள்புரம் பகுதியைச் சேர்ந்த பெண்கள் முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக வந்து மரியாதை செலுத்தினர்.
பெருமக்களே, வணிக பெருமக்களே, விவசாய பெருமக்களே, புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர் காகிதமில்லா கூட்டத்தொடராக நடைபெறும் என சபாநாயகர் செல்வம் கூறியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடரை காகிதமில்லாமல் நடத்துவதற்கான பணிகள் சுமார் 8 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனையடுத்து நிறைவு பெற்ற பணிகளை சபாநாயகர் செல்வம் பார்வையிட்டார். தொடர்ந்து புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டியளித்த செல்வம், காகிதமில்லா சட்டப்பேரவை கூட்டத்தொடர்களுக்கு முன்னோட்டமாக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் என்று கூறினார். மத்திய அரசானது 8 கோடி 6 லட்சம் மதிப்பில் முழுவதுமாக முழு மானியத்துடன் கூடிய சட்டப்பேரவையை எங்களுக்கு இன்றைக்கு காகிதமில்லாத பட்ஜெட் மட்டுமல்ல, காகிதமில்லாத சட்டப்பேரவையாக இன்றைக்கு வழங்கியிருக்கிறது. அதனுடைய பணி முழுமையாக நிறைவு பெற்றிருக்கிறது. பரிசாத்தவங்களில் முன்னோட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். வருகின்ற நிதிநிலை அறிக்கையிலே முழுவதுமாக காகிதமில்லாத சட்டப்பேரவையாக பட்ஜெட் கூட்டத்தொடர் விளங்கும். தமிழகத்தில் 86,000 பேருக்கு பட்டா வழங்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதற்கு மதுரை எம்பி சு வெங்கடேசன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், நகர்ப்புறத்தில் குடியிருக்கும் 86,000 பேருக்கு பட்டா கொடுக்கப்பட்டுள்ளதன் மூலம் நகர்ப்புற ஏழைகளின் பல ஆண்டுகால கனவு நனவாகி இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நகர்ப்புற விதிகள் என்ற பெயரில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறையில் இருந்த அநீதி முடிவுக்கு வருவதாக குறிப்பிட்டுள்ள வெங்கடேசன், எண்ணற்ற போராட்டங்களால் தொடர்ந்து எடுக்கப்பட்ட முயற்சிகள் கைகூடுவதாக பதிவிட்டுள்ளார். விருதுநகர் அருகே வெம்பக்கோட்டை விஜய கரிசல் குளம் 3ஆம் கட்ட அகழாய்வில் சுடுமண் பானை மூடியின் கைப்பிடி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. விஜய கரிசல் குளத்தில் நடைபெற்று வரும் 3ஆம் கட்ட அகழாய்வில் இதுவரையிலும் தோண்டப்பட்ட 18 குழிகளில் உடைந்த நிலையில் சுடுமண் உருவ பொம்மை, வட்ட சில்லு, தங்கமணி சூது பவளமணி உட்பட 3,500க்கும் மேற்பட்ட பழங்கால பொருட்கள் கிடைத்துள்ளன. தற்போது 2 குழிகள் தோண்டப்பட்டு அகழாய்வு நடைபெற்று வரும் நிலையில் சுடுமண் பானை மூடியின் கைப்பிடி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இங்கு முன்னோர்கள் தொழிற்கூடம் நடத்தி வாழ்ந்ததற்கான சான்றாக அதிக சுடுமண் பானைகள் கிடைப்பதாக அகழாய்வு இயக்குநர் பாஸ்கர் பொன்னுச்சாமி தெரிவித்துள்ளார். தைப்பூசத்தையொட்டி பழனியில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஊர்கோவிலான பழனி பெரியநாயகி அம்மன் கோயிலில் முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை சமேதராக தேர் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தேர்நிலையிலிருந்து தொடங்கிய தேரோட்டம் 4 ரத வீதிகளிலும் வலம் வந்தது. வீடு தேடி வந்து அருள் பாலிக்கும் முருகனுக்கு தேங்காய் உடைத்து பக்தர்கள் தீபாராதனை செய்து வழிபட்டனர். இதேபோல கோவை மருதமலையில் தைப்பூச திருவிழா தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. அமைச்சர் செந்தில் பாலாஜி தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா முழக்கத்துடன் பக்தி முழக்கமிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ஆரணியில் இருந்து திருவண்ணாமலைக்கு போதிய அரசு பேருந்துகள் இல்லாததால் கிரிவலம் செல்லும் பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது. பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் வழிபாடு நடத்தி கிரிவலம் செல்வது வழக்கம். அதன்படி தை பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலை செல்ல ஆரணி பேருந்து நிலையம் வந்த பயணிகள் போதிய பேருந்துகள் இல்லாததால் வெகு நேரம் காத்திருந்தனர். இதுபோன்ற முக்கிய நாட்களில் அதிகளவு பேருந்துகளை இயக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அழகர் மலையில் உள்ள பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு தீர்த்தவாரி சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி கோவிலின் வடப்புறத்தில் அமைந்துள்ள தீர்த்த தொட்டியில் நூபுர கங்கை தீர்த்தம் நிரப்பப்பட்டு இருந்தது. அஸ்திர தேவர் எனும் வேலுக்கு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்ட பிறகு தீர்த்த தொட்டியில் தீர்த்தவாரி நடைபெற்றது. அப்போது குழுமியிருந்த பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க வழிபட்டனர்.
இதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனையும் மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடத்தப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் வேதாரண்யேஸ்வரர் கோயிலில் தைப்பூசத்தை ஒட்டி தீர்த்தவாரி நடைபெற்றது. இதையொட்டி வீரஹத்தி விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் பின்னர் அலங்கரிக்கப்பட்ட வெள்ளி ரிஷப வாகனத்தில் வீதி உலாவும் நடைபெற்றது. தொடர்ந்து நாகை சாலையில் உள்ள வேதாமிர்த தீர்த்தத்தில் அஸ்திர தேவருக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது. புதுக்கோட்டை அருகே தென்னைநார் கயிறு ஏற்றி வந்த லாரி மின்கம்பியில் உரசியதில் தீப்பிடித்து எரிந்தது. ஆலங்குடியிலிருந்து புதுக்கோட்டை நோக்கி வந்த லாரியில் தீப்பிடித்ததை அறியாமல் லாரி ஓட்டுநர் சிறிது தூரம் ஓட்டிச் சென்றார். இதனால் பின்னால் வந்த வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். ஒரு கட்டத்தில் லாரியை நிறுத்தி ஓட்டுநர் உயிர் தப்பினார். தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டைநாதர் சுவாமி கோயிலில் தை மாத பௌர்ணமியையொட்டி ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். கிழக்கு ராஜகோபுரம் பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி சன்னதியில் வழிபாடு நடத்திய பக்தர்கள் கீழ வீதி, தெற்கு வீதி, மேல வீதி, வடக்கு வீதி வழியாக கிரிவலம் சென்று அந்த பகுதிகளில் உள்ள கோயில்களிலும் வழிபாடு நடத்தினர். முன்னதாக ராஜகோபுரம் வழியாக சுவாமி அம்பாள் வீதி உலா நிகழ்வு நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் புதுப்பேட்டை வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் 4714 மூட்டைகள் 1.10 கோடி ரூபாய்க்கு வர்த்தகமானது. இதில் பிடி ரகம் குவிண்டால் 6689 ரூபாய் முதல் 7810 ரூபாய் வரை விற்பனையானது. டிசிஎச் ரகம் குவிண்டால் 9689 ரூபாய் முதல் 10665 ரூபாய் வரை வர்த்தகமானது. கொட்டுப்பருத்தி குவிண்டால் 3589 ரூபாய் முதல் 4889 ரூபாய் வரை விற்பனையானது. தற்போது சீசன் துவங்கியதால் பருத்தி வரத்து அதிகரித்துள்ளது. ஆளுநருக்கு எதிரான வழக்கில் நியாயம் கிடைக்கும் எனவும் ஆளுநரின் அதிகாரங்கள் வரன்முறை செய்யப்படும் எனவும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கூறியுள்ளார். தஞ்சை மாவட்டம் திருச்சேரை சாரநாத பெருமாள் கோயில் தேரோட்டத்தை கோவி செழியன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் ஆளுநருக்கு வகுப்பெடுப்பது போல் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளதாக கூறினார். ஆளுநர் பொறுப்பு என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசினுடைய கோப்புகளை பார்த்து சரி செய்து அதுக்கு ஒப்புதல் தருவதுதான் அவருடைய கடமை. மாறாக இவரே மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அதிபரை போல் நடந்து கொள்ள முயற்சிக்கிறார் என்பதையெல்லாம் உச்சநீதிமன்றம் கூர்ந்து கவனித்திருக்கிறது. நல்ல தீர்ப்பு வரும், நியாயம் கிடைக்கும். ஆளுநருக்கு இதுதான் அதிகாரம் உண்டு என்ற வரைமுறை செய்யப்படும். தைப்பூசத்தை முன்னிட்டு கும்பகோணம் அருகே அமைந்துள்ள திருச்சேரை சாரநாத பெருமாள் கோயிலில் தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி ஸ்ரீதேவி, பூமிதேவி, நீலாதேவி, மகாலட்சுமி ஆகியோருடன் சாரநாத பெருமாள் தேரில் எழுந்தருளினார். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். இதில் திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க முக்கிய வீதிகள் வழியாக தேரோட்டம் நடைபெற்றது. தைப்பூச விழா கொண்டாடப்படும் ஒரே பெருமாள் கோயிலாக இது விளங்குகிறது. நாகை மாவட்டம் வாழக்கரை கிராமத்தில் குடிநீர் குழாய் உடைப்பால் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் உள்ள நெல் மூட்டைகள் நனைந்து சேதமாவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நெல்மணிகளில் அதிக ஈரப்பதம் உள்ள நிலையில் அவற்றை சாலையில் கொட்டி காய வைத்து வரும் விவசாயிகள் நெல் கொள்முதல் நிலையத்தில் தேங்கி நிற்கும் நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருநல்லூரில் முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் 626 காளைகள் அவிழ்த்துவிடப்பட்ட நிலையில் மாடுபிடி வீரர்கள், பார்வையாளர்கள், காளை உரிமையாளர்கள் என 55 பேர் காயமடைந்தனர். 11 பேர் மேல் சிகிச்சைக்காக அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூரில் தைப்பூச தீர்த்தவாரி கோலாகலமாக நடைபெற்றது. இதையொட்டி விநாயகர், வள்ளி தெய்வானை, முருகர்,
மகாலிங்க சுவாமி தனித்தனி வாகனங்களில் வீதி உலாவாக காவிரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள தீர்த்தவாரி கட்டடத்தில் எழுந்தருளினர். தொடர்ந்து காவிரி ஆற்றில் அஸ்திரத்தேவருக்கு மஞ்சள், பால், சந்தனம் உள்ளிட்ட மங்கள பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு தீர்த்தவாரி நடைபெற்றது. அப்போது அங்கு கூடியிருந்த ஏராளமான பக்தர்களும் காவிரியில் புனித நீராடினர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள ஆனைமலை மாசாணியம்மன் கோயிலில் நடைபெற்ற மயான பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கோயிலில் குண்டம் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான மயான பூஜையில் அருளாளி வாயில் எலும்பை கவியவாறு பம்பை இசைக்கு ஏற்றவாறு நடனமாடினார். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே புளியம்பட்டி புனித அந்தோணியார் தேவாலயத்தில் திருத்தல பெருவிழா நடைபெற்றது. இதில் நெல்லை, தென்காசி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். சப்பர பவனி நடைபெற்ற போது உப்பு தூவி நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர்.